Department of English presents. The ears are bad, he said. Droop them a little more. Thank you. Now the eyes. Roll them in under the lids. Put the hands on the knees. Please, and turn the face just a little upward. Yes, that's better. Now just expand the lungs. So, and hump the neck. That's it. And just contract the waist. And twist the hip up toward the elbow now. I still don't like the face. It's just a trifle too full. But I swung myself round on the stool. ஸோ ஃபோட்டோகிராஃபர் ஆத்தர் கிட்ட நிறைய கமெண்ட் சொல்லிகிட்டே வராரு, ஃபாலோ பண்ண சொல்லி. ஆத்தரும் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. என்னென்ன சொல்கிறாங்க கமெண்ட்ஸ் அப்படின்னா, உங்கள் காது ரொம்ப மோசமாக இருக்குது, கொஞ்சம் அதை பின்னாடி தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே தேங்க்யூ, இப்போ ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கண்ணை கூட கொஞ்சம் உங்களோட ஐபால்ஸை வந்து கரெக்டாக கொண்டு வந்து நீங்கள் உங்களோட இமைகளுக்கு கீழே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட கையை அப்படியே உங்கள் முட்டிக்கிட்ட கொண்டு வாங்க, அப்படியே கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஃபேஸை கொஞ்சம் மேலே நோக்கி பார்க்குற மாதிரி பாருங்கள். உங்களுடைய அந்த செஸ்ட் அப்படியே நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். உங்கள் கழுத்தை கொஞ்சம் பெருசாக்குங்க, உங்கள் வயிற்றை கொஞ்சம் சுருக்கிக்கோங்க, உங்கள் இடுப்பை கொஞ்சம் உங்கள் எல்போ இருக்கிற சைடில் கொஞ்சம் கொண்டு வாங்க. இப்போவும் எனக்கு உங்கள் முகம் பிடிக்கவே இல்லைங்க, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஆத்தர் அவரை தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அவர் சொன்னது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸ்டாப், I said with emotion, but I think with dignity. This face is my face. It's not yours. It is mine. I have lived with it for 40 years and I know it's false. I know it's out of drawing. அப்புறம் அந்த மாதிரி கமெண்ட் சொன்னதுனால ஒரு இமோஷனோட ஸ்டாப், நிறுத்துங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரியாதையோடவே அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது என்னோட முகம், இது என்னுடையது, உங்களுடையது கிடையாது. இந்த முகத்தை வச்சுட்டு தான் நான் 40 வருஷமாக இருக்கேன். எனக்கு தெரியும் என்னோட முகத்தில் கொஞ்சம் ஃபால்ஸ் இருக்குதான், என்னோட முகத்தை டிராயிங் பண்ண முடியாது தான், ஆனால் இது என்னுடைய முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. I know it wasn't made for me, but it's my face, the only one I have. I was conscious of a break in my voice, but I went on. Such as it is, I have learned to love it. And this is my mouth, not yours. These ears are mine, and if your mission is too narrow, here I started to rise from the seat. இது எனக்காக படைக்கலனாலும் இது என்னுடைய முகம்தான், எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு முகம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து வாய்ஸ் அப்படியே பிரேக் ஆகிருந்தாலும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அவர் பேசுகிறாரு. எவ்வளோ பிழைகள் எவ்வளோ ஃபால்ஸ் இருந்தாலும் என்னோடய ஃபேஸ் எனக்கு பிடிக்கும். இது என்னுடைய வாய், உங்களுடையது கிடையாது. இந்த காதும் என்னுடையது தான். உங்களோட மிஷின் இவ்வளோ குறுகலாக நேராவாக இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவரோட உட்காந்துட்டு இருந்த அந்த சீட்டை விட்டு எழுந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. Snick. The photographer had pulled a string. The photograph taken. I could see the machine still staggering from the shock. I think, said the photographer, pursing his lips in a pleased smile, that I caught these features just in a moment of animation. ஸோ ஆத்தர் ஃபோட்டோகிராஃபர் கிட்ட இமோஷ்னலாக பேசின்னு இருக்கும்போது அந்த உங்களுடைய மிஷின் இவ்வளோ நேரோவாக இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது எழுந்திரிக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த நேரத்தில் அந்த ஃபோட்டோகிராஃபர் ஒரு கயிறு பிடிச்சி இழுக்கிறாரு, ஒரு கயிறு மாதிரி இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சி இழுக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கயிறு பிடிச்சி இழுத்ததில் அந்த மிஷின் அப்படியே அந்த ஷாக், அந்த வைப்ரேஷன் வந்து இன்னும் நிற்கவே இல்லையா, அந்த அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கா ரொம்ப நேரத்துக்கு. அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு, எனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் எடுத்துக்கிட்டேன், உங்களோட முகம் நான் அனிமேஷனில் நான் கரெக்டாக கொண்டு வந்துடுவேன், அதுக்கு தேவையான ஃபோட்டோவை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஸோ ஐ செட் பிட்டிங்லி, ஃபீச்சர்ஸா? யூ டிடன்ட் திங்க் ஐ குட் அனிமேட் தெம், ஐ சப்போஸ், பட் லெட் மீ see the picture. Oh, there's nothing to see yet, he said. I have to develop the negative first. Come back on Saturday and I'll let you see a proof of it. சிரிச்சுக்கிட்டே சொன்ன பிறகு, என்னது ஃபீச்சர்ஸா, அனிமேஷனில் எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ரொம்ப கோவமாக கேட்குறாரு. என்னை நம்புங்க, எனக்கு அனிமேஷனில் தெரியும், அந்த அனிமேஷனில் நான் உங்களோட ஃபேஸை கரெக்டாக கொண்டு வந்துடுவேன், என்னை நம்புங்க, என்னை நம்ப மாட்டிங்களா, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எங்கே அந்த பிக்சரை நீங்கள் இப்போ எடுத்தீங்களே அந்த பிக்சரை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கேட்குறாரு. என்னது பிக்சர் இப்போ பார்க்கணுமா? இப்போ பிக்சர் எதுவும் பார்க்கறதுக்கு இல்லைங்க, நெகட்டிவ் தான் நான் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணணும், அதனால் நீங்கள் சாட்டர்டே வாங்க, உங்களுக்கு நான் ப்ரூஃபை காட்டுறேன், நான் உங்களை ஃபோட்டோ எடுத்தேன் அப்படிங்கிற ப்ரூஃபை நான் உங்களுக்கு சாட்டர்டே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஃபோட்டோகிராஃபர். On Saturday, I went back. The photographer beckoned me in.
I thought he seemed quieter and graver than before. I think, too, there was a certain pride in his manner. He unfolded the proof of a large photograph, and we both looked at it in silence. ஸோ ஃபோட்டோகிராஃபர் சொன்னது மாதிரியே ஆத்தர் சாட்டர்டே ஸ்டுடியோவுக்கு போய் பார்க்குறாரு. ஃபோட்டோகிராஃபர் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாரு ஆத்தரும் உள்ளே போகிறாரு. போயிட்ட பிறகு ஆத்தர் நினைக்கிறாரு, ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்க போயிருந்த அன்னைக்கு விட இன்னைக்கு ரொம்ப அமைதியாக ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய நடத்தையில் அவரோட மேனரிசமில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியாதான். என்ன வித்தியாசம்னா, அவர் அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் செஞ்சிட்ட மாதிரி கொஞ்சம் பெருமையாக கொஞ்சம் கர்வமாக நடந்துக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த ஃபோட்டோகிராஃபர் அவர் எடுத்திருந்த அந்த பெரிய ஃபோட்டோவை ஆத்தரை ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு காட்டுறாங்க. எடுத்துகிட்டு காட்டும்போது ரெண்டு பேரும் அமைதியாக பார்க்குறாங்க. Is it me? I asked. Yes, he said quietly. It is you. And we went on looking at it. பார்த்துட்டு அந்த ஆத்தர் ஃபோட்டோகிராஃபர் கிட்ட கேட்குறாங்க, இதுவா நான் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபரும் ஆமாம் இதுதான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. The eyes, I said hesitatingly, don't look very much like mine. Oh no, he answered. I have retouched them. They come out splendidly, don't they? Fine, I said. But surely my eyebrows are not like that. No, said the photographer. With a momentary glance at my face, the eyebrows are removed. We have a process now, the Delphite, for putting in new ones. You will notice here where we have applied it to carry the hair away from the brow. I don't like the hair low on the skull. ஸோ ஆத்தர் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கண்கள் என்னோடது மாதிரி தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் வெறுப்பாக சொல்கிறாங்க. ஆமாம், நோ அது உங்களோடது கிடையாது, நான் அதை கொஞ்சம் சரி செஞ்சுருக்கேன், ரொம்ப அழகாக வந்திருக்குல்ல, ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் கேட்குறாரு. அதுக்கு ஆத்தரும் அருமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஷியோராக இந்த ஐப்ரோஸ் என்னோடது மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. ஆமாம் கண்டிப்பாக அது உங்களோடது கிடையாது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் ஆத்தரோட ஃபேஸை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு, ஆமாம் இது நிச்சயமாக உங்களோட ஐப்ரோஸ் கிடையாது தான், நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன், அதுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ் வச்சுருக்கோம் டெல்ஃபைட் சொல்லிட்டு, அந்த ப்ராசஸ் மூலமாக தான் நான் உங்களுடைய அந்த ஐப்ரோஸில் நான் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கேன். அந்த அப்ளை பண்ணுறது பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள், உங்களோட அந்த ஸ்கல்க்கு கீழே அந்த லோவர் இடத்துல அங்கே ப்ரோஸ் இருக்கிறது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஃபோட்டோகிராஃபர். Oh, you don't you? I said. No, he went on. I don't care for it. I like to get the hair clear back to the superficies and make out a new brow line. What about the mouth? I said with a bitterness that was lost on the photographer. Is that mine? It's adjusted a little, he said. Yours is too low. I found I couldn't use it. The ears though, I said, strike me as a good likeness. They are just like mine. Yes, said the photographer thoughtfully. That's so, but I can fix that all right in the print. We have a process now, the sulfite, for removing the ears entirely. I'll see if... ஸோ அந்த ஐப்ரோஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஐப்ரோஸ் அங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கேட்குறாரு. ஆமாம் எனக்கு பிடிக்கல, அதனால என்ன, அந்த இடத்துல நான் வேறு மாதிரி ஒரு கரெக்டாக ஒரு புதுசாக அந்த சர்ஃபேஸில் ஒரு லைன் கொண்டு வரணும்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு. வாட் அபவுட் த மவுத் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய வாய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோகிராஃபர் கிட்டே கேட்குறாரு. கடைசி கேள்வியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே கேட்குறாரு ஆத்தர். அதுக்கு ஆமாம் நான் அதை கொஞ்சம் சரியாக வச்சுருக்கேன், நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது உங்களோடது ரொம்ப கீழே இறங்கின மாதிரி இருந்ததா, அது அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரியே தெரியல, நல்லாவே இல்லை பார்க்கறதுக்கு, அதனால நான் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு. அப்போ இந்த காது கூட என்னோடது மாதிரி இருக்குது, அது ரெண்டுமே ஒற்றுமையாக தான் இருக்குது, ஆனால் அது வேணாம் அழிச்சிடுங்க, அதையும் எதனா செஞ்சுடுங்க, என்னோடது மாதிரி இருக்கிறது நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, ஆனால் செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பிரிண்ட் பண்ணும்போது கரெக்டாக செஞ்சுருவேன், ஏன்னா இப்போ புதுசாக நாங்கள் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம் சல்ஃபைடுன்னு சொல்லிட்டு, உங்களோட காதை சுத்தமாக நான் என்டையராக ரிமூவ் பண்ணிவிடுவேன், வேணும்னா எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் பேசிகிட்டே போயிட்டுருக்காரு. ஓகே, listen, I interrupted, drawing myself up and animating my features to their full extent and speaking with a withering scorn that should have blasted the man on the spot. Listen, I came here for a photograph, a picture, something which, mad though it seems, would have looked like me.
I wanted something that would depict my face as heaven gave it to me, humble though the gift may have been. I wanted something that my friends might keep after my death to reconcile them to my loss. It seems that I was mistaken. ஸோ ஆத்தரோட இயர்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம், அதையும் செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் சொல்லிட்டு இருக்கும்போது ஆத்தருக்கு ரொம்ப கோவம் வந்து நடுவில் வந்து இன்டரப்ட் பண்ணுறாரு. லிசன், நிறுத்து, கவனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இருக்கிற எல்லா கோவத்தையும் வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. நான் இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்க வந்தேன், ஒரு பிக்சர் எடுக்க வந்தேன். எது என்ன அப்படியே காட்டுதோ, என்னோடய முகத்தை அப்படியே காட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை தான் நான் எடுக்க வந்தேன். இது கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஃபேஸ். இது எப்படி இருந்தாலும் அது எனக்கு கொடுத்தது. அதனால் இதை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் என்னோடய ஃபோட்டோவை என்னோடய ஞாபகத்தமாக நான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அவங்க இந்த ஃபோட்டோவை வச்சுட்டு என்னோடய லாஸை ரீகன்சைல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஃபோட்டோவை எடுக்கணும்னு வந்தேன். ஆனால் நான் தப்பாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. What I wanted is no longer then. Go on then with your brutal work. Take your negative or whatever it is you call it, dip it in sulfide, bromide, oxide, cowhide, anything you like. Remove the eyes, correct the mouth, adjust the face, restore the lips, reanimate the necktie and reconstruct the waistcoat. Coat it with an inch of gloss, shade it, emboss it, gild it, till even you acknowledge that it is finished. Then, when you have done all that, keep it for yourself and your friends. They may value it. To me, it is but a worthless bauble. I broke into tears and left. இன்னமும் நான் எதுக்காக இங்கே வந்தனோ அந்த விஷயம் இன்னமும் நடக்கலை. அந்த ஃபோட்டோ நான் நினச்ச மாதிரி இங்கே எடுக்கவே முடியாது போல் இருக்குது. நீங்கள் செஞ்சீங்க இல்லையா இந்த ஒர்க்கை, இதை நீங்களே வச்சுக்கோங்க. இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதை இன்னும் நெகட்டிவ் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் என்னென்னலாம் சொல்லுவீங்க, இதை சல்ஃபைடில் போடுங்க, இல்லை ப்ரோமைடில் போடுங்க, இல்லை ஆக்சைடில் போடுங்க, இல்லை கவுஹைடில் போடுங்க, என்ன வேணாலும் போடுங்க. இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னோடய கண்களை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்னோடய மவுத்தை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஃபேஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, என்னோட லிப்ஸை வந்து இன்னும் சரியாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் ரீஅனிமேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, என்னோட கழுத்து பகுதி இல்லை என்னோட இடுப்பு பகுதி என்னன்னாலும் மாற்றிக்கோங்க. இல்லை இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு இன்னும் ஒரு இன்ச்சு நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் க்ளாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஷேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எம்பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு என்னென்ன செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் செய்யுங்க. முடிஞ்சிருச்சு, இந்த வேலை எல்லாமே நான் கரெக்டாக முடிச்சுட்டேன்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ அது வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. முடிச்சிட்ட பிறகு அதை நீங்களே உங்களுக்கு வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் காமிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் செஞ்ச இந்த வேல்யூ ரொம்ப வேல்யூவாக உங்களுக்கு கன்சிடர் பண்ணி உங்களுக்கு பாராட்டு கொடுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வேலைக்கு ஒரு மதிப்பே கிடையாது, இது ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃபோட்டோகிராஃபரை திட்டிட்டு அவர் அழுதுண்டே அந்த இடத்த விட்டு வந்துட்டாரு. ஓகே, ஸோ வித் திஸ் த ஸ்டோரி ends. Now look at the summary. The author went to a photo studio of a professional photographer to take a photo of himself. He was asked to wait for an hour. While waiting, the author read many magazines. The photographer asked the author to come in and sit in front of a camera. He said the face was quite wrong. He came over, took his head and twisted sideways. He twisted his face too. He did not like the author's head. The ears were bad for him. He made all kinds of comments about the features of the author. Finally, he took the photo. In the photo, the eyebrows were removed to be retouched. The photo did not look like that of the author. He was dejected. Out of anger at the photographer's overindulgence, he asked the photographer to keep the photo for himself and went out calling it a worthless bauble.